இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9 ஹை பேயிங் ரைட்டிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். 9 ஹை பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ரைட்டிங் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து எடிட்டர். ஒரு என்னென்ன இருக்குன்னாக்கா, இந்த ரைட்டிங் ஜாப்பில் ஒரு மெயினான வந்து ஜாப் வந்துன்னா எடிட்டிங் ஜாப் தான். அவர் வந்து இது வந்து என்னென்னா ஒரு ரைட்டிங் ஒர்க்கு வந்து பேஸ் பண்ணி இருக்குன்னா வந்து ஒரு கிராமரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, எடிட்டரோட வேலை வந்து கிராமரு, கரெக்டான ஸ்பெல்லிங்கு, அன்னெசரி சென்டென்ஸு, தேவையில்லாத சென்டென்ஸ் எல்லாம் வந்து நீக்கிறது, கிராமர் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்குறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்குறது, வேறு விதமான செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி ஃபுல் ஸ்டாப்பு, கம்மா இதெல்லாம் இருக்கா சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது, இந்த விதமான இதை வந்து பார்க்குறது தான் வந்து நெரேட்டிவு, ஸ்டைலு, ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. எடிட்டரோட ஒர்க்கு எல்லாமே ரைட்டிங் ஜாபில் ஒரு எடிட்டருக்கு ஒர்க் வந்து கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான். எல்லா துறையிலையும் வந்து டிபார்ட்மெண்ட்லேயும் எடிட்டிங் ஜாபு இருக்குது. ஒரு வீடியோ ஆகட்டும், வீடியோ கண்டென்ட்டை எடிட் பண்ணுறதுக்கும் ஒரு எடிட்டர் வேணும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதை செக் பண்ணுறதுக்கு குவாலிட்டி செக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விதத்துலேயும் வந்து அது ஒரு எடிட்டர் மாதிரி தான். அந்த மாதிரி இது ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாபில் வந்து ஒரு 9 ஹை பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து எடிட்டருக்கும் ஒரு முக்கிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து நமக்கு எடிட்டருக்கும் வந்து முக்கிய பங்கு உண்டு. இதில் வந்து யூஎஸில் வந்து $57 மந்த்லி வந்து சேலரி வாங்குகிறாங்க ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணுறவங்க. சேலரி ஆவரேஜாக வந்து 38,000லேருந்து 85,000 வரைக்கும் எடிட்டருக்கு பே பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு புக்கு ஜேர்னலிசம் ஆகட்டும், ஒரு புக் ஆகட்டும், ஒரு பிளாக் ஆகட்டும், ஒரு ரைட்டிங் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து எடிட்டரோட பெரிய ஹெல்ப்பு தேவைப்பட்டுருக்கு. ஒரு ஆவரேஜாக ஒரு எடிட்டர் வந்து சீனியர் எடிட்டிங் வந்து மேக் பண்ணுறவங்க வந்து $75,000 பெர் இயருக்கு வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஹைப்பேயிங். இது ரெண்டாவது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் இந்த கண்டென்ட்டை வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போகிறது, அதுதான் அவங்களோட வேலையே. Content marketing manager lead the charge when it is come to developing and executing content for a company. மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து பிளாக் போஸ்ட், இபுக்கு என்ன கண்டென்ட் அவங்கக்கிட்ட இருக்கோ அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதை செல் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. இதுக்கு ஆவரேஜாக சேலரி $71,000 கொடுக்குறாங்க. $71,000 வந்து பெர் இயருக்கு கொடுக்குறாங்க. மந்த்லி சேலரியாக வந்து $49,000 வந்து டாலர் வந்து யூஎஸில் வந்து இந்த ஜாபுக்கு கொடுக்குறாங்க, பே பண்ணிகிட்ருக்காங்க. வெப்சைட் கண்டென்ட்டு, சோஷியல் மீடியா போஸ்ட்டு, ஒயிட் பேப்பரு, இபுக்ஸு, பிளாக் போஸ்ட்டு, இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து சிக்னிஃபிகேஷன் ஆஃப் அமௌண்ட் டைம் கிரியேட்டிங் கண்டென்ட், குட் strategy for promote a content as long as a solid water and understand the basic of content, opportunity to get into a field. அதாவது கண்டென்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா வந்து இந்த கண்டென்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணி அதை டைரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து மாற்றுறது, மேனேஜிங் டைரக்டரி. இதுக்கு வந்து ஆவரேஜாக வந்து $10,032 வந்து இப்போ இயருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட். கம்யூனிகேஷன் வந்து
மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஎஸில் வந்து $69,856 வந்து பே பண்ணுறாங்க. சேல்ரி ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் வந்து $46,000 $10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. கம்யூனிகேஷன் மேனேஜருக்கு வந்து ஒருத்தவங்க எந்த ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 பேர்கிட்டையும் வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கிறது தான். ஒரு டெவலப்பிங் கம்பெனியோட இது வந்து வாய்ஸ் ஆகட்டும், சேட் ஆகட்டும், எப்படி இருந்தாலும் கிளைண்ட்டையும் கஸ்டமரையும் ஃபேஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணுறது தான். இது கம்யூனிகேஷன் மேனேஜர். such as ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அதர் மீடியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்தது வந்து இல்லை சீனியர் கண்டென்ட் கம்யூனிகேஷன் மேனேஜருக்கு வந்து நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. என்னென்னா $10,564 பே பண்ணுறாங்க இயருக்கு. அடுத்து டெக்னிக்கல் ரைட்டர் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா டெக்னிக்கல் ரைட்டரில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், டுட்டோரியல்ஸ், ஜேர்னல் ஆர்டிகிள்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் ரிசோர்ஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறவங்க டெக்னிக்கல் ரைட்டர்ஸு. இதில் வந்து ரைட்டிங் கிக்கு ஓப்பன் பண்ணுறது, டெக்னிக்கல் ரைட்டிங் கிக்கு, ரோல், ரைட்டிங் ஸ்கோப்பு, டெக் ரிலேட்டட் கான்செப்ட்டு, இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் பர்பஸ், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், சிமிலர் அலாங் த பேக்ரவுண்டு நாலேஜு, இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இந்த கம்பெனியை பேஸ் பண்ணது. இதுதான் வந்து டெக்னிக்கல் ரைட்டரோட வேலை. டெக்னிக்கலான வந்து கண்டென்ட்டை ரைட் பண்ணுறது. அடுத்து மெடிக்கல் ரைட்டர். இது மெடிக்கல் ரைட்டர் டேக் ஏ காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் and ideas and translated into a easier to digest copy. only medical சம்பந்தமான ரைட்டிங் பண்ணுறது. because medical and scientific knowledge, biological or science experience in the medical field, எக்ஸ்பீரியன்ஸு ஃபீல்டு இருக்கவங்க மட்டும்தான் இதில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து மெடிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட் ரைட்டிங் ஜாபு. இதுக்கு ஆவரேஜாக $97,000 வந்து பெர் இயருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பிஆர் மேனேஜர், பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. இது பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஜாப். இது பப்ளிக் ரிலேஷனல் மேனேஜர். காமனாக வந்து ஒரு ப்ராடக்டை ஒரு பாசிட்டிவ் பிராண்ட் சென்டிமெண்ட்ஸ் ஃபார் எ பர்சன், கம்பெனி, ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், இது எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மினிமைசிங் அதர் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறவங்க. எப்படியாவது ஒரு ப்ராடக்டையோ ஒரு இதையோ வந்து அவங்க செல் பண்ணக்கூடிய திறமை உடையவங்க தான் பிஆர் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது நாலேஜபிள் பர்சனுக்கு மட்டும்தான் இந்த ஒர்க் வந்து செட் ஆகும். இப்போது வந்து ஒரு நகைக்கடைக்கு போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நகைக்கடையில் ஒரு பெரிய நகைக்கடையில் ஒரு மேனேஜர், சேல்ஸ்மேனுக்கு பக்கத்துலேயே ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தவங்க நிற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நகை வாங்க போனாலும் பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டினாலும், இப்போ நம்ம வாங்குற டிசைன் வந்து நல்லா இல்லைன்னு எந்திரிச்சு வந்தோம்னா, அந்த டிசைன் இல்லைங்க, வேறு காட்டுறோம் பாருங்கன்னு நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த நகையை வாங்க வைக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு பிடிச்சது இல்லைனாலும் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒன்று காட்டி அதை நமக்கு விற்கிறதுல தான் அவங்களோட குறிக்கோள். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை தான் அவங்க கையாளுவாங்க. இந்த மாதிரியான இதுதான் வந்து பிஆர் மேனேஜர்ஸோட ஒர்க்கு. அடுத்து காப்பி ரைட்டருக்கு வந்து
சேலரியாக அவரேஜாக வந்து $40,000 $79,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து காமனாக காப்பி ரைட்டிங் வந்து எல்லா இதில் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து யூஸ் ஆகுது. ஒரு ரைட்டிங் ஜாபில் வந்து காப்பி ரைட்டரோட ஒர்க் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக கருதப்படுது. அடுத்து ரிசர்ச் அனலிஸ்ட்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி எதுவாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணுற ஒருத்தரோட ரிப்போர்ட்டை தான் மற்றவங்க யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபினான்ஸ் ஆகட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், அதர் ஆப்ரேஷன்ஸில் எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் கன்க்ளூஷனில் வந்து டேட்டா பேக்டு ரெக்கமெண்டேஷனில் வந்து ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறவங்க தான் ரிசர்ச் அனலிஸ்ட்டு. இவனோட சேலரி வந்து $44,000 $85,000 வரைக்கும் உங்கள் யூஎஸில் கொடுக்குறாங்க. ரிசர்ச் அனலிஸ்ட் ஜாப் வந்து என்னென்னா ஒரு ரைட்டிங் டீட்டெயிலி ரிப்போர்ட் ப்ரிப்பேரிங் அண்டு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் வந்து இந்த ரோல். 9th வந்து கரிக்குலம் டெவலப்பர். அவரோட எந்த ஒரு சோர்ஸுமே ஒரு அதோட பேக்ரவுண்டை வந்து இங்கு ஹிஸ்ட்ரி ஆக்கி ஒரு அதாவது எஜுகேஷ்னலு, ரைட்டிங், அகாடமிக்கு, ரிசர்ச்சிங்கு, டிஜிட்டல் அண்டு காலேஜ் கோர்ஸ் மெட்டீரியலு இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி யூனிவர்சிட்டிஸோ ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து இந்த ஒர்க்கு பார்ப்பாங்க. இதுதான் அந்த ஒர்க்கு. இந்த 9 ஹை பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ரோல் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஜாப் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.